ஹாய் மக்களே, குட் மார்னிங்க. இன்றைக்கி நெல்லிக்காய் ஒரு கதைங்க செய்ய போகிறோம். மரத்தில் பறித்த நெல்லிக்காங்க. இதை சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டு நுனியில் இருக்க இந்த காம்பையும் பிச்சு எடுத்துக்கணுங்க. இதில் உப்பு போட்டு குலுக்கி வச்சு ஒரு வாரத்துக்கு நம்ம திறந்து மூடி குலுக்கி எடுத்து வைக்கணுங்க. அப்போ இந்த நெல்லிக்காயில் இருக்க தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்து இந்த நெல்லிக்காய் சுருங்கி கலர் மாதிரி இருக்குங்க. அந்த டைம் வர வரைக்குமே நம்ம நெல்லிக்காவை பாதுகாத்து வச்சுக்கணுங்க. கைப்படாமல் பார்த்துக்கணும். இந்த டைமில் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம கடுகு, வெந்தயம், பெருங்காயம் வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை அரைச்சி பொடி பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு அதில் வரமிளகாத்தூளை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கிளறிடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த நெல்லிக்காவை அதில் போட்டு நல்லா கிண்டணுங்க. அந்த தண்ணியோடையே போடணுங்க. அதில் உப்பு இருக்குது. நம்ம இதை கிளறிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா கிளறினதுக்கப்புறம் ஆயில் பிரிஞ்சு மேலே வருங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச வெந்தயம், கடுகு, பெருங்காய பொடியை போட்டு நல்லா கிளறிட்டு இது கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பொருள் போடுவாங்க. அதுதாங்க நாட்டு சர்க்கரை. அதை போடும்போது ஒரு வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு இந்த நெல்லிக்காய் கெடாதுங்க. நீங்கள் அந்த நாட்டு சர்க்கரையை போடும்போது நீங்கள் எந்த வினிகரோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. இதை நல்லா போட்டு கிளறி அந்த ஆயில் பிரிஞ்சு மேலே வரணுங்க. அந்த வரைக்கும் நம்ம சுண்ட வைக்கணும். இது நல்லெண்ணெயிலேயே செஞ்சதுங்க. செக்கில் ஆட்டின எண்ணெய், அதனால் அதுவும் கெடாது. நீங்கள் இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு வருஷமானாலும் கெடாதுங்க. இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதோட சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.